ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இழந்த பணத்தை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கும் கடகராசிக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். கடகராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவது விசேஷம். அதனால் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் பதவி தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15ஆம் தேதி 2026 ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அதாவது வரக்கூடிய வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 2026 27 ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சில முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு நடந்துட்டு இருந்துன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தருவது மட்டுமல்லாமல் பெரிய மனிதர்களின் தொடர்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்கத்தில் அரசியலில் இருக்கிற பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சாதகமாக உங்கள் சைடில் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். பங்காளிகளுக்குள்ளே இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தினால் இன்னொருத்தர் தன்னுடைய பணத்தை முதலீடு பண்ணுவார். ஸோ தொழில் துவக்குவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வியாபார வளர்ச்சின்னு ஏற்கனவே சொன்னேன். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மைகளை அடைந்து தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். தொழில் ரீதியாகவும் சரி படிப்பு ரீதியாகவும் சரி இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுனால பெரிய இடத்துக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சக நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது எதுக்கு சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? சுக்கிரன் அடுத்த செவ்வாய் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திலேருந்து 4ஆம் வீட்டு அதிபதி முக்கியமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இல்லை பகைஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இரத்தம் சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான மஜ்ஜை சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வியாதி கடன் தொழில் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான இடம் கிரகம் இந்த செவ்வாய். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியான குரு விரயத்தில் இருக்கார். ஒரு யோகாதிபதி மற்றொரு யோகாதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். ஆனால் இவங்க இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது குரு உச்ச பலத்தை காண்பிக்கக்கூடாது. 2 உச்சனும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்கிறது. ஏன்னா விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அவர் மார்ச் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் இப்போ அந்த வக்ர நிவர்த்தி கூட உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறது கூட நெகட்டிவ் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கார். அப்படிங்கிறனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவார். ஸோ கடகராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணையின் வசதி வாய்ப்புகள் பெருகும். அதனால் உங்களுக்கும் பதவிகள் உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு அஷ்டம சனி காலத்தில் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் 2023லேருந்து 2025க்குள்ளார பண இழப்பு ஏற்பட்டிருந்துன்னா அந்த பண இழப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த பர்சனல் லோனில் ஏமாந்து போகிறது, கிரெடிட் கார்டில் ஏமாந்து போகிறது, இல்லை ஆன்லைனில் பணத்தை கட்டி வராமல் போகிறது, இதிலெல்லாம் இழந்த பணத்தை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் வெற்றியை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கும் அதன் மூலமாக புதிய முதலீடுகள் புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த மாதம் அப்படிங்கிறதே இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறதே கடகராசிக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால நல்ல
வாய்ச்சவடால் உள்ள நல்ல அறிவாளித்தனமான கணவனோ மனைவியோ அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருமண பேச்சுக்களில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த செவ்வாய் ஆக்ரோஷத்தன்மை உடையவர். ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளில் அவனுக்கு ஆக்ரோஷத்தன்மை இருக்கா? சில பேர் பார்த்திங்கன்னா ஆம்பளையாட்ட நல்லா கத்தி பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஆக்ரோஷத்தன்மை இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான். செவ்வாயை பொறுத்து தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. செவ்வாய் ஒழுங்காக இல்லை, செவ்வாய் 3ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துலையோ இருந்தால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கணக்கு இருக்குது. உலக அளவில் அரசாங்க ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஒரு நாட்டில் அன்ரெஸ்ட், அதாவது அமைதியின்மை ஏற்படுறதுனா அதுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஸோ அந்த அப்பேற்பட்ட செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார். இத்தனை நாளாக தனுசு ராசியில் இருந்த வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தார். சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்ததுன்னா சற்று மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால், செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கார், அதே சமயம் சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். ஸோ கண்ட்ரோலிங் பவர் குரு கிட்ட போயிடுது. அதனால தான் உலக அளவில் பாரதமும் ஒரு குரு ஸ்தானத்தில் வளரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அடிதடி சண்டை, வாக்குவாதம், அக்கம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, வேலை விஷயமாக வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு கோபத்தில் ஒரு இமோஷ்னல் இம்பல்ஸில் நான் பேப்பர் போட்டுட்டேன்னு வெளியில் வரவங்கள்லாம் இந்த செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு வெளியூரில் இருக்கிறவங்கலாம், இன்னொன்று சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே 80 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட வேண்டும், அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.